நான் கண்டிப்பா சொல்றேன், எல்லா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ஒரு திங்க கண்டிப்பா யோசிச்சு பார்த்திருப்பீங்க. என்னதுன்னா, அது எப்படி இந்த டாப்பர்ஸ் மட்டும் பக்காவா எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் சூப்பரா கிளியர் படிச்சிடுறாங்க. என்ன கொஸ்டின் கொடுத்தாலும் ஈஸியா அட்டென்ட் பண்ணிடுறாங்க. எவ்வளோ கஷ்டமான கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாலும் அசால்ட்டா ஆன்சர் பண்ணிட்டு வந்துடுறாங்க. எப்படி அவ்வளோ ஃபார்முலாஸு, அவ்வளோ சம்ஸு எல்லாத்தையும் பக்காவா இந்த மைண்டுக்குள்ள வச்சுக்கிறாங்க? கடவுள் என்ன அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஸ்பெஷல் மைண்ட் கொடுத்துருக்காங்களா? சரி, ஓகே. படிச்சதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறாங்க? அவ்வளோத்தையும் எப்படி முதல்ல படிக்கணும்ன்ற எண்ணம் வருது? ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு கூட தெரியாத பட்சத்தில் டாப்பர்ஸ் அதெல்லாம் முடிச்சே வச்சிடுறாங்க. இதெல்லாம் ட்ரீம்ல தான் நடக்கும்னு நம்ம எல்லாம் நினைப்போம். ஆனால் ரியாலிட்டியில் எல்லா ஒவ்வொரு வருஷம் ரிசல்ட் இயர்லையும் யாராவது ஒருத்தர் அசால்ட்டா மார்க் எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸ்டேட் ஃபர்ஸ்ட்ன்ற ஒரு விஷயம் வந்துகிட்டு தான் இருக்கு. இது எல்லாமே டாப்பர்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்குமா, இல்ல ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டாலையும் ஒரு டாப்பரா மாற முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சத்தியமா சொல்றேன், எல்லாராலையுமே டாப்பர் ஆக முடியும். அது எப்படி ப்ரோ அப்படின்னு தானே கேக்குறீங்க? அதுக்கு இந்த வீடியோவை முழுசா பாருங்க. பிகாஸ் இந்த ஒரு வீடியோ போதும். நான் உண்மையாக சொல்றேன், இந்த வீடியோவோட 100% கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சுன்னா இந்த வருஷம் 12th நீங்கள் பக்காவாக மார்க் எடுக்கிறீங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த எல்லா டாப்பர்ஸுமே இது வரைக்கும் உங்ககிட்ட யாருமே சொல்லாத அந்த ஒரு சீக்ரெட் என்ன, எதனால் அவங்க டாப்பராக இருக்காங்க, நம்ம ஆனால் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படியே ஆவரேஜாக தான் இருப்பாங்களா? உண்மையாகவே கிடையாது. கண்டிப்பாக அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் டாப்பர் ஆகலாம். என்ன ப்ரோ சொல்கிற? நான் எல்லா டாப்பர்ஸ்கிட்டயே அட்வைஸ் கேட்டிருக்கேன், ஆனால் எந்த அட்வைஸும் எனக்கு வேலைக்கு ஆகலை. ஸோ அவங்க சொன்ன அட்வைஸ் என்னது? நான் டெய்லியும் காலைல சீக்கிரம் எழுந்துச்சு படிப்பேன், ரொம்ப லேட்டாக தான் நான் படித்து முடிப்பேன், நான் அதிகமாக ரெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் ஃபோனெல்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணுவேன், அதுக்கடுத்து வேற என்ன, எக்ஸாம்ஸ் நிறைய எழுதி பார்ப்பேன், நோட்ஸ் நல்லா எடுப்பேன், சொல்லிக் கொடுக்கும் போதே படித்து முடிச்சிருவேன், ஏப்ரல் மந்த்லேயே நான் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன், போர்ஷன்ஸ் எல்லாம் நான் 4-5 தடவை ஃபுல் போர்ஷனே டெஸ்ட் எழுதி பார்ப்பேன். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தானே உங்கள் எல்லா டாப்பர்ஸும் நீங்கள் கேட்ட வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து வேற ஏதாவது வந்திருக்கா? வந்திருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் கேட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை போய் நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம், நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. ஆனால் ஏதாவது வேலைக்காச்சு இன்னை வரைக்கும் நம்ம அதே ஸ்டேட்டஸில் தானே இருந்திருப்பீங்க, எதுவுமே ஒர்க் அவுட் ஆயிருக்காதுல்ல. அதனால தான் சொல்கிறேன், எக்ஸாக்டாக ஒரு திங் தான் வேணும், இவ்வளோ விஷயங்கள் தேவையில்லை. அது என்னன்றதை நான் ஒரு கேள்வி மூலமாக கேட்குறேன். அந்த கேள்விக்கு கரெக்டான ஒரு பதிலை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் டாப்பர். ஓகேவா நண்பா? சரி, அந்த கேள்வி என்னன்னு கேட்கட்டா?